சரி, இப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில வாரங்களாக கிறிஸ்தவத்திலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்ற தலைப்பிலே நாம் பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஸோ இன்னைக்கு நாம் கேட்க போற பிரசங்கம் போன வாரத்தினுடைய தொடர்ச்சி. போன வாரத்திலே உங்களுக்கு சொன்னதை சுருக்கமாக சொல்லிட்டு இந்த வாரம் நாம் மீதி இருக்கக்கூடிய பகுதியை கேட்டு நாம் அதை நிறைவுபடுத்தலாம். போன வாரத்திலே ஒரு சில வசனங்களை நாம் வாசித்தோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டான்? காண மாட்டான். மறுபடியும் பிறவாவிட்டால் என்ன பண்ண மாட்டான்? காண மாட்டான். அப்புறம் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். ஸோ ஒன்று மறுபடியும் பிறப்பது, இன்னொன்று என்னது? ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன பண்ணுவது? பிறப்பது. இன்னும் ஒரு பக்கம் தேவ ராஜ்யத்தை காணுவது, தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது. சரி, ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் பிறப்பது, born again அப்படின்ற வார்த்தை. அகெயின் அப்படின்னா என்னது? கிரேக்க மொழியிலே above என்ற அர்த்தம். அப்போ born againனா இன்னொரு முறையில் எப்படி சொல்லலாம்? born above. அப்போ மேலே இருந்து அவர் என்ன பண்ணணுமா? பிறக்கணும். அல்லது மேலே அவர் பிறக்க வேண்டும், அல்லது மேலிருந்து அவர் என்ன பண்ண வேண்டும்? பிறக்க வேண்டும். மேலிருந்து சொல்லி அந்த காலத்தில் சொல்லும்போது அவங்க எப்பவுமே மேலே மேலேன்னு சொல்லி பேசும்போது எதை பற்றி பேசுகிறாங்க? பரலோகத்தை பற்றி அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? பேசுகிறார். அது அவர்களுடைய புரிதல். அப்போ அவன் பரலோகத்தில் பிறக்கணும், பரலோக ராஜ்யத்தில் அவங்க என்ன பண்ணணும்? பிறக்கணும் என்பதாக அங்கே அது அர்த்தம் கொள்ளப்படுகிறது. அப்போ மறுபடியும் பிறப்பது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது, ரெண்டுமே என்னதான்? ஒன்று தான். அங்கே ரெண்டு பேருமே அப்படி பிறக்கும் போது அவங்க எங்கே வராங்க? எங்கே வராங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? வந்து சேருகிறார்கள், பிரவேசிக்கிறார்கள். இப்போ மறுபடியும் பிறப்பது அப்படின்னா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது அப்படின்னா ரெண்டுமே ஒன்று அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன். ஜலத்தினால் பிறப்பது அப்படின்னா என்ன? சுத்திகரிக்கப்படுவது. இப்போ அந்த காலத்தில் யூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சுத்திகரிப்பை எப்படி செய்தார்கள் என்றால், தண்ணீரை வைத்து என்ன பண்ணாங்க? தங்களை சுத்திகரித்தார்கள். இப்போ தண்ணீரை வைத்து நம்முடைய சரீரத்தை நாம் என்ன பண்ண முடியும்? சுத்திகரிக்க முடியும். ஆனால் தண்ணீரை வைத்து நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரிக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்முடைய ஆத்துமா சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு காரியம்தான். என்னன்னா, நம்முடைய பாவங்கள் நமக்கு என்ன பண்ணப்பட வேண்டும்? மன்னிக்கப்பட வேண்டும். அப்போ இயேசு அதை தான் நிக்கோதேமுக்கு என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு என்ன பண்ணப்பட வேண்டும்? மன்னிக்கப்பட வேண்டும். எப்படி ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும்? இயேசுவை விசுவாசிக்கும் போது, இயேசு சிலுவையிலே மரித்த மரணத்தை நினைவு கூறும்போது ஒரு மனிதனுடைய பாவம் அவனுக்கு என்ன பண்ணப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. அப்போ ஒரு மனிதன் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்கணும்? இயேசுதான் மெய்யான தெய்வம். அப்போ அந்த தெய்வம் அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? மரித்திருக்கிறார். அவர் ஒருவரே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு வல்லமை பெற்றவர். அல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை ஒரு நோயாளியை இயேசு கிட்ட கொண்டு வராங்க. அப்போ இயேசு சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, பாவங்களை மன்னிப்பதற்கு இவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு கேட்குறாரு, இவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எளிமையானதா, அல்லது உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ எழுந்து நட என்று சொல்வது எளிமையானதா அப்படின்னு கேட்கிறார். எது எளிமையானது? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எளிமையானது. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வது எப்படிப்பட்டதல்ல? எளிமையானது அல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்னால் அந்த மனிதன் என்ன பண்ண வேண்டும்? சுகம் பெற்று எழுந்து என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். அதை எல்லாரும் என்ன பண்ணணும்? கண்ணால பார்க்கணும்.
பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று ஒருத்தனுக்கு சொல்லும் போது அதை கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ அது எளிமையானது. ஆனால் எழுந்து நட என்று சொல்வது என்னது? கஷ்டமானது. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? ரெண்டுத்தையும் சொல்றாரு. நீ என்ன பண்ணு, உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நடன்னு சொல்றாரு. உடனே அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து என்ன பண்றான்? நடக்கிறான். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இவனை என்னால் சுகப்படுத்த முடியும் என்றால் இவனை என்னால் என்ன பண்ணவும் முடியும்? மன்னிக்கவும் முடியும். அப்போ உன்னால நீ கண்ணால பார்க்க முடிஞ்சதை நான் என்ன பண்றேன்? செய்கிறேன். அவர் வாய் திறந்து சொல்றாரு, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து என்ன பண்ண? நடன்னு சொல்றாரு. அவன் சுகம் பெற்று எழுந்து என்ன பண்றான்? நடக்கிறான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த அற்புதத்தை என்ன பண்றாங்க? கண்ணால பார்க்கறாங்க. ஆனா பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும்போது அந்த மன்னிக்கப்படுவதை யாராலும் கண்ணால என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அதை தான் இந்த இடத்துல இயேசு விளக்குறார் இன்னொரு வசனத்துல. சரி, அதுக்கு முன்னாடி இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிடுறேன். அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பதுனா என்ன? ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவன் தேவனோடு என்ன பண்ணப்படுகிறான்? இணைக்கப்படுகிறான். அப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனோடு அவன் இணைக்கப்படும் போது அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன பண்ணுகிறான்? பிறக்கிறான். எங்க வந்து விடுகிறான்? தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்து விடுகிறான். ஹல்லேலூயா. சரி, தேவ ராஜ்யம் என்றால் என்னன்னு சொன்னேன். தேவ ராஜ்யம்னா நல் இணக்கம் சமத்துவம். அப்படின்னா என்ன? ஹார்மனி அண்ட் ஈக்குவாலிட்டி. ஸோ நம்ம எல்லாரும் எப்படி வாழணும்? நல் இணக்கமாக வாழணும். நம்ம எல்லாரும் சமத்துவமா என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பாகுபாடுகள், வேறுபாடுகள், பிரிவினைகள் இருக்கக்கூடாது. அதுதான் என்னது? தேவ ராஜ்யம். சரி, இப்போ 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாரும் சரீரத்தில் பிறந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? இந்த சரீரத்தில் நம்ம மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை செய்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது இயேசு சொல்கிறாரு, நீ மாம்சத்தில் பிறந்தா எப்படி இருப்ப? மாம்சத்தின்படி இருப்ப. ஆவியில் பிறக்கும் போது எப்படி மாறுவ? ஆவியின்படி மாறுவ. இப்போ ஒருத்தர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்து இப்போ என்ன எதில் பிறந்துட்டாரு? ஆவியில் பிறந்துட்டார், மறுபடியும் பிறந்துட்டார். அவர் பாவங்கள் அவருக்கு என்ன பண்ணப்பட்டது? மன்னிக்கப்பட்டு விட்டது. அவர் தேவனோடு நல் உறவில் என்ன பண்ணிட்டார்? வந்து விட்டார். தேவ ராஜ்யத்துக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டார்? வந்து விட்டார். இப்போ 7ஆம் வசனத்தில் பாருங்க, அவர் சொல்றாரு, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். அப்போ மறுபடியும் எதை பத்தி பேசுறார்? மறுபடியும் பிறப்பதை பத்தி பேசுறார். அப்புறம் அவர் சொல்றாரு, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா கிரேக்க வார்த்தையில காற்று என்ற வார்த்தையும் ஆவி என்ற வார்த்தையும் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. இங்கேயும் இயேசு வார்த்தையை வச்சு என்ன பண்றாரு? விளையாடுறார். என்ன வார்த்தை வச்சு சொல்றாரு? எப்படி காத்து எங்க இருந்து வருது எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாதோ அது போலதான் ஆவியிலே பிறந்தவன். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்தருக்கு சுகமாயிட்டா அதை கண்ணால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை கண்ணால் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அது அந்த யாருக்கு அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதோ அந்த மனிதனால் மாத்திரம்தான் அதை என்ன பண்ண முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். அதை தான் இங்கே உதாரணமாக சொல்றாரு. காத்து அதனுடைய சத்தத்தை தான் நம்ம என்ன பண்ணுகிறோம்? கேட்கிறோம். இப்போ நீங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னா கூட காற்று என்பது காற்றினுடைய சத்தம் கூட கிடையாது. அது இப்போ காற்று வீசும்போது ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா? அது காற்றுடைய சத்தமா? உண்மையாக அது காற்றுடைய சத்தம் கிடையாது. அந்த காற்று எந்தெந்த பொருட்கள் மேலே பட்டு செல்லுகிறதோ அந்த பொருட்கள் மூலமாக அதனுடைய சத்தம் என்ன ஆகிறது? மாறுபடுகிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாதஸ்வரத்தை வச்சு வாயிலிருந்து காற்றை ஊதினார்னா என்ன சத்தம் வரும்? நாதஸ்வரத்தினுடைய சத்தம் வரும். இதே ஒரு புல்லாங்குழலை வச்சு அதே காற்றை ஊதினார்னா என்ன சத்தம் வரும்? புல்லாங்குழல் சத்தம். அப்போ காற்று ஊதப்படுகிறது.
எந்த பொருள் மேலே ஊதப்படுகிறதோ அதற்கேற்றாற் போல என்ன வருகிறது? சத்தம் வருகிறது. அது உண்மையாய் காற்றினுடைய சத்தம் கிடையாது. ஆனாலும் அந்த சத்தத்தின் மூலமாய் நம்ம என்ன பண்ணுகிறோம்? அங்கே காற்று ஊதப்படுகிறது அல்லது அந்த காற்று வீசப்படுகிறது என்பதை நம்ம என்ன பண்ணுகிறோம்? புரிந்து கொள்கிறோம். அதே போல நம்ம மேலே அந்த காற்று பட்டுட்டு போகும்போது நம்ம என்ன பண்ணுகிறோம்? உணர்கிறோம். இப்போ நமக்கு சொல்லுவாங்க ஐம்புலன்கள். என்னது ஐம்புலன்கள்? நம்ம மேலே வர்ற உணர்வு, அப்புறம் பார்க்கிறது, காதில் கேட்கறது, அப்புறம் மூக்கில் முகர்றது, நாக்கில் டேஸ்ட் பண்ணுறது. இப்போ காற்றை எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. ஒன்று போயிடுச்சு. அடுத்தது மூக்கால் நுகர முடியுமா? காற்றை நம்ம சுவாசிக்கிறோம். ஆனால் அந்த ஸ்மெல்லு தெரியுமா? காற்றினுடைய ஸ்மெல் என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்புறம் நாக்கில் டேஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. காதால் என்ன பண்ண முடியும்? அந்த சத்தத்தை என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். நம்முடைய சரீரத்தால் என்ன பண்ண முடியும்? அந்த காற்று வர்றதை உணர முடியும். ஆனால் அந்த காற்றை நீங்கள் கண்ணால் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் அதோடு ஒப்பிட்டு சொல்கிறாரு, அதே மாதிரி தான் யாரு? ஆவியிலே பிறந்தவன், மறுபடியும் பிறந்தவன், ஜலத்தினாலும் ஆவியிலும் பிறந்தவன் அப்படியாக இருக்கிறான். மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். இப்போ நம்ம எங்க இருந்து வந்தோம் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம எங்க போறோம்? தேவ ராஜ்யத்துக்குள்ள போறோம். நமக்கு தெரியும். ஆனா மற்றவங்களுக்கு நம்ம எங்க போவோம்னு மற்றவங்களுக்கு தெரியாது. அதுதான் ஆவியில பிறந்தவனுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆவியில பிறந்தவங்களுக்கும் மாம்சத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள வித்தியாசம் அதுதான். ஸோ நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற மாற்றம் யாருக்கு மட்டும்தான் தெரியும்? நமக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற யாருக்கும் அது தெரியாது. நமக்கும் ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். சரியா? சரி, இப்போ நான் ஒரு சில வசனங்களை ஸ்கிப் பண்ணிட்டு நான் எங்க போறேன்? 14வது வசனத்துக்கு போறேன். ஸோ மறுபடியும் இது தொடர்ச்சி தான். இன்னும் அது என்னாகல? இயேசு பேசிக்கொண்டு வருகிறது கட்டாகலை. இப்போ இன்னும் இந்த 14, 15 வசனங்களில் அதனுடைய தொடர்ச்சியாக சில காரியங்களை இயேசு சொல்லுகிறார். அதையும் நம்ம இதோடு என்ன பண்ணணும்? சேர்த்து பார்க்க வேண்டும். என்ன சொல்றாரு? 14, 15 நான் வாசிக்கிறேன். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஸோ இந்த வசனத்தை ஒரு சிலர் எடுத்துக்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, மோசே வனாந்தரத்திலே வெண்கல சர்ப்பத்தை என்ன பண்ணினார்? உயர்த்தினார். ஆண்டவர் அதை சொன்னார். அதை மோசே என்ன பண்ணார்? செய்தார். அதனால விக்கிரக ஆராதனை செய்வது என்ன கிடையாது? தவறு கிடையாது அப்படின்னு சிலர் என்ன பண்றாங்க? அதற்கு ஒரு முட்டு கொடுக்குறாங்க, ஜஸ்டிஃபை பண்றாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் வெண்கல சர்ப்பத்தை என்ன பண்ண சொன்னார்? உண்டு பண்ண சொன்னார். ஆனால் அந்த வெண்கல சர்ப்பம் தான் நானுன்னு ஆண்டவர் சொன்னாரா? சொல்லுங்க. அது நான் தான், நீ என்ன பண்ணு, வணங்கு, இந்த சர்ப்பத்தை வணங்குன்னு சொன்னாரா? இல்லை. ஏன் அந்த காலத்தில் ஆண்டவர் அந்த வெண்கல சர்ப்பத்தை உருவாக்க சொன்னார்? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை அதை நோக்கி பார்க்க சொன்னார்? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த வனாந்தரத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும்போது ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளைகள் கொடுக்கிறார். ஸோ இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வேலை என்ன? ஆண்டவர் சொல்லி இருக்கிற கட்டளையின்படி எல்லாரும் என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, அவங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி என்ன பண்ணவில்லை? நடக்கவில்லை. உடனே என்ன நடக்குது? ஒரு பெரிய வாதை உண்டாகிறது. என்ன வாதை? நிறைய பாம்புகள் என்ன பண்ணுகிறது? அங்கே இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ண ஆரம்பிக்குது? கடிக்க ஆரம்பிக்குது. பாம்பு கடிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க? அங்கும் இங்கும் என்ன பண்றாங்க? ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் நடப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அவர்கள் கீழ்ப்படியாததனால் இந்த ஒரு வாதை அவர்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? என்ன பண்ணி கொண்டிருக்கிறது?
அவர்களை பாதித்து கொண்டிருக்கிறது. அதனால நிறைய பேர் என்ன ஆகிறாங்க, பாம்பு கடிப்பட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செத்து விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ மோசே ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடும் போது ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ என்ன பண்ணு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை என்ன பண்ணு, உண்டு பண்ணி அதை ஒரு குச்சியில் என்ன பண்ணு, ஏற்றி உயரமா வையு சொல்லிட்டு வச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லு, யாரெல்லாம் இதை நோக்கி பார்க்குறீங்களோ உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, வாதையிலிருந்து விடுதலை கிடைக்க போகிறது. இதை ஏன் ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னா, இந்த சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன பாடம்? இவ்வளவு நாள் உன்னை கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படின்னு நான் சொன்னேன், நீ என்ன பண்ணல, கீழ்ப்படியல. இப்போ நான் சொல்றதை நீ செஞ்சினா உயிர் பிழைப்பாய், இல்லை என்றால் உன் உயிர் உன்னை விட்டு என்ன பண்ணிவிடும், போய்விடும். இப்போ என்ன வேலை, இப்போ என்ன தரணும், உனக்கு உயிர் வேணும்னா நீ கட்டாயமா இப்போ நான் சொன்னதை நீ என்ன பண்ணி தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும். அந்த பாடத்தை ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்றார், கற்றுக் கொடுக்கிறார். என்ன பாடம்? இப்போ உனக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, இப்போ சொல்லப்பட்டதை நீ என்ன பண்ணி ஆகணும், கட்டாயமா செஞ்சுதான் ஆகணும். அப்படி நீ செஞ்சாதான் நீ என்ன பண்ணுவ, உயிர் பிழைப்பாய். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அதனால மோசே கிட்ட என்ன சொல்றாரு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை என்ன பண்ணு, உண்டாக்கு. இப்போ வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணுறதுனா இப்படி இப்படி பண்ணிட்டா வந்துடுமா சொல்லுங்க? அதுக்கு என்ன பண்ணணும், கொல்லன்கிட்ட போய் வெண்கலத்தெல்லாம் போட்டு என்ன பண்ணணும், முதல்ல உருக்கணும். சர்ப்பம் மாதிரி ஒரு டையை என்ன பண்ணணும், செய்யணும். செஞ்சு அதெல்லாம் உருக்கி அந்த டைக்குள்ளே அதை ஊற்றி அல்லது அதை ஒரு நீளமான இதுவை பண்ணி அதை வளைச்சி எடுத்து அதற்கு அதை என்ன பண்ணணும், அதனுடைய டிசைன்லாம் செதுக்கி முகம் மண்டை கண் எல்லாத்தையும் செதுக்கி அதை ஒரு குச்சியில் நிற்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணணும். அதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், ரொம்ப நேரம் எடுக்கும். அதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் அதை என்ன பண்ணணும், நிறுத்தணும். யார் அந்த சர்ப்பத்தை பார்க்குறாங்களோ அவங்க மேலே அந்த பாம்பு கடி என்ன பண்ணாது, வராது. ஸோ இதில் என்ன செய்யப்பட்டது என்பது முக்கியம் அல்ல, எதற்காக செய்யப்பட்டது, ஆண்டவர் அதை சொன்னதனுடைய நோக்கம் என்ன, அதிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியமானது. என்ன கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர்? நான் நார்மலாக உனக்கு சொன்னா நீ என்ன பண்ண மாட்டேன்ற, கீழ்ப்படிய மாட்டேன்ற. இப்போ உன் உயிருக்கே என்ன வந்துருச்சு, ஆபத்து வந்துருச்சு. இப்போ நான் சொல்றதை நீ செஞ்சா உன் உயிரை நீ என்ன பண்ணலாம், காத்துக்கலாம். இல்லைன்னா உன் உயிர் உன்னை விட்டு என்ன பண்ணிடும், போயிடும். அப்போ இப்போ யாரெல்லாம் உயிரோட வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கட்டாயமா கர்த்தர் மோசே மூலமா சொன்னதை என்ன பண்ண போறாங்க, செய்ய போறாங்க. எல்லாரும் அந்த வெண்கல சர்ப்பத்தை என்ன பண்ண போறாங்க, நோக்கி பார்க்க போறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல இப்போ அதுக்கு ஒப்பனையா யாரை சொல்றாரு, இயேசு தன்னை சொல்றார். என்ன சொல்றாரு, வெண்கல சர்ப்பம் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்போ எதுல உயர்த்தப்பட போறார் இயேசு? சிலுவையிலே உயர்த்தப்பட போகிறார். இப்போ அதே விஷயத்தை மற்ற ஜனங்களுக்கு, சீஷர்களுக்கு, அங்கே நின்று கொண்டிருக்கிற பரிசேயர், நிக்கோதேமு எல்லாருக்கும் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ என்ன விசுவாசித்தாதான் நீ என்ன எதை பெற்றுக்கொள்ள முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் இந்த உலக பிரகாரமான உயிரை அவர்கள் காத்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு என்னை விசுவாசிக்கிறவர்கள் தான் நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இயேசுவை பார்ப்பது, இயேசுவை விசுவாசிப்பது எதற்காக? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக. ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ரெண்டு விஷயம் கனெக்ட் ஆகுது, விசுவாசம், நித்திய ஜீவன். இப்ப இந்த நித்திய ஜீவன் என்ற வார்த்தையை எதற்கு ஒப்பனையா இயேசு இந்த இடத்துல பயன்படுத்துறார்னா, தேவ ராஜ்யத்திற்கு ஒப்பனையாக என்ன பண்ணுகிறார், பயன்படுத்துகிறார். தேவ ராஜ்யம், நித்திய ஜீவன் ரெண்டுமே என்னதான், ஒண்ணுதான். இப்போ யாருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, யார் தேவனோடு நல் உறவிலே வந்து விட்டார்களோ அவர்கள் தேவ ராஜ்யத்திற்குள்ள வந்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்திய ஜீவனை
பெற்றிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசிக்க போறோம். பாருங்க 16வது வசனம். இப்போ இது யார் சொல்றானா? யோவான் சொல்றார். இப்போ இந்த 15வது வசனம் வரைக்கும் யார் சொல்லியிருக்கிறா? இயேசு சொல்லியிருக்கிறாரு. 16லேருந்து யோவான் சொல்றார். யோவான் ஒரு கமெண்ட் கொடுக்கிறார். என்ன கமெண்ட் கொடுக்கிறாரு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன பண்ணார்? அன்பு கூர்ந்தார். இப்போ இயேசு தன்னை பற்றி சொல்லிட்டார். எப்படி வனாந்தரத்தில் சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அதுபோல நான் என்ன பண்ணப்படுவேன்? உயர்த்தப்படுவேன். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. யோவான் அதை மறுபடியும் அழுத்தி சொல்றாரு. அந்த இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இந்த இடத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் யோவான். என்ன வார்த்தை? தம்முடைய ஒரே பேரான குமாரன். அதாவது இது தமிழ்ல ஒரே பேரான குமாரன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா ஒன் அண்ட் ஒன்லி சன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை யோவான் ஏன் ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு பயன்படுத்துறார் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே இயேசு ஒருவர் மட்டும்தான் 100% மனிதன், 100% கடவுள். ஒன் அண்ட் ஒன்லி. வேற யாரும் இந்த உலகத்தில் அந்த 100% தன்மை உடையவர்கள் அல்ல. அதனால்தான் அந்த ஒரே பேரான குமாரன் என்ற வார்த்தையை யோவான் என்ன பண்ணுகிறார்? பயன்படுத்துகிறார். ஏன்னா இயேசு ஒருவரை தவிர 100% மனிதனாக 100% கடவுளாக இந்த பூமியிலே இருந்தவர்கள் ஒருவரும் இல்லை. இப்ப 100% மனிதனாக இருந்தவர் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? வாழ்ந்து காட்டியிருக்கிறார். 100% கடவுளாக இருந்தவர் நமக்கு மன்னிப்பை கொடுத்து அவர் எப்படி நித்தியமாய் வாழ்கிறாரோ அந்த நித்தியத்திலே நம்மையும் பங்குள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கிறோம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். சோ இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன? எதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார்? உலகம் என்ன ஆகணும்? ரட்சிக்கப்படணும். உலகம் ஆக்கினைக்குள்ளாக என்ன பண்ணக்கூடாது? தீர்க்கப்படக்கூடாது. உலகம் என்ன ஆகணும்? காப்பாற்றப்பட வேண்டும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு என்ற வார்த்தை வேதத்தில் 3 பரிமாணங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. அதையும் நாம புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ரட்சிப்பு என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தாவீது மற்ற மனிதர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ரட்சிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. தாவீது சொல்லியிருக்கிறார், அல்ல சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? தேவன் எனக்கு ரட்சிப்பும் மீட்பும் ஆனவர் அப்படிலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பாடல்ல எழுதியிருக்கிறாங்க. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ரட்சிப்புனா என்ன அப்படின்னா, ஒரு எதிரிக்கிட்ட இருந்து பாதுகாக்கப்படுவது, அல்லது ஒரு தீமையிலிருந்து பாதுகாக்கப்படுவது, அல்லது ஒரு ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவது. இதுக்கு பேர் தான் என்னது? ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இயேசு அவரே தன்னுடைய வாயால சொல்லியிருக்கிறாரு, மனுஷகுமாரன் உங்களை என்ன பண்ண வந்திருக்கிறேன்? ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரட்சிப்புனா என்ன சொல்லியிருக்கிறார்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இயேசுவை பொறுத்த வரைக்கும் ரட்சிப்புனா என்ன தெரியுமா? அந்த காலத்தில் இயேசு வாழ்ந்த காலத்தில் அங்க இருந்த ஜனங்கள் எல்லாரும் மதத்தினாலே ஒடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார்கள். எந்த மதம்? யூத மதத்தினாலே ஒடுக்கப்பட்டு இருந்தார்கள். இப்போ இயேசு எதற்காக வந்தார்னா, ஒடுக்கப்பட்ட அந்த ஜனங்களை அந்த மதத்திலிருந்து அந்த மார்க்கத்திலிருந்து என்ன பண்ணணும்? விடுவிக்க வேண்டும் என்று இயேசு வந்தார். அப்போ இயேசுவை பொறுத்த வரைக்கும் ரட்சிப்புனா என்ன? மதத்தினால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன உண்டு? மீட்பு, விடுதலை உண்டு. அதற்கு பின்னான காலங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபை காலங்களிலே அவர்கள் ரட்சிப்பை எப்படி பார்த்தார்கள் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து என்ன கொடுக்கிறார்? இயேசு விடுதலை கொடுக்கிறார். அதுதான் அவங்களுக்கு என்னது? ரட்சிப்பு. ஸோ இப்போ இந்த 3த்தையும் சேர்த்து போடுங்க.
ஆண்டவர் நம்மை எதிலிருந்து விடுவிக்கிறார்? விபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், எதிரிகளிடத்திலிருந்து ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறார்? பாதுகாக்கிறார். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் என்ற மதத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண விரும்புகிறார்? விடுவிக்க விரும்புகிறார். இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்தை எப்படி தான் பின்பற்றுறோம்? மதமாக பின்பற்றி கொண்டு வருகிறோம். மதம்னா என்ன? நிறைய சடங்காச்சாரங்கள், மனித போதனைகள், இதை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கிறிஸ்தவத்தில் பின்பற்றுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்தவனுடைய போதனைகளை கேட்டு நாம் நடக்கும்போது இந்த கிறிஸ்தவம் என்ற மதத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். மூன்றாவது, நம்முடைய பாவத்திலிருந்து இயேசு நம்ம என்ன பண்ணுகிறார்? விடுவிக்கிறார். எப்படி? அவருடைய இரத்தத்தினால நமக்கு என்ன உண்டு? மீட்பு உண்டு. அவருடைய இரத்தத்தினால நமக்கு விடுதலை உண்டு. அவருடைய இரத்தத்தினால நமக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, யோவான் சொல்றாரு, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை என்ன பண்ணினார்? அனுப்பினார். 18வது வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் என்ன இல்லையா? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை. அப்புறம் தொடர்ந்து வாசிப்போம். விசுவாசி ஆதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அப்ப விசுவாசிக்காதவங்க எங்க இருக்கிறாங்க? ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்போ ஆக்கினை தீர்ப்பு ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு? உண்டாயிடுச்சு. எப்போ உண்டாயிடுச்சு? இயேசு என்றைக்கு இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்தாரோ அன்றைக்கே ஆக்கினை தீர்ப்பு என்ன ஆயிடுச்சு? நிறைவேற்றப்பட்டு விட்டது. இதுல வித்தியாசம் என்னன்னா, விசுவாசிக்கிறவன் விசுவாசி ஆதவன். விசுவாசிக்கிறவனுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவத்தில் தப்பா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்ன தெரியுமா சொல்லி கொடுத்துருக்குறாங்க? தேவராஜ்யம் இனிமேல் தான் வரப்போகுது, நித்திய ஜீவன் இனிமேல் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனா இந்த வசனத்தின் மூலமா நமக்கு சொல்லப்படுகிற கருத்து என்னன்னா, நாம் இப்பொழுதே எங்க இருக்கிறோம்? இப்பொழுதே எங்க இருக்கிறோம்? தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இப்பொழுதே எங்க இருக்கிறோம்? நித்திய ஜீவனுக்குள் இருக்கிறோம். வித்தியாசம் என்ன? இப்போ இந்த சரீரத்தில் இருக்கிறோம், நாளைக்கு இந்த சரீரத்துக்கு வெளியே இருப்போம். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ ஒருவன் மறுபடியும் பிறந்து விட்டால் அவன் எங்கே வந்து விட்டான்? தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்து விட்டான். நித்திய ஜீவனை என்ன பண்ணியிருக்கிறான்? சுதந்திரித்து கொண்டு விட்டான். அவனுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன்னா அவன் சுத்திகரிக்கப்பட்டு விட்டான். இயேசுவை விசுவாசித்தபடினாலே அவன் பாவங்கள் அவனுக்கு என்ன பண்ண விட்டது? மன்னிக்கப்பட்டு விட்டது. அவன் நீதிமானாக என்ன பண்ண விட்டான்? மாற்றப்பட்டு விட்டான். அவன் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறான், நித்திய ஜீவனுக்குள்ள இருக்கிறான். அவனுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்போ நீங்க நானும் எங்க இருக்கிறோம்? தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீங்களா? பெற்றிருக்கிறோம். இனிமேல் பெற போறோம் இல்ல, நித்திய ஜீவனை என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். வித்தியாசம் என்ன? இப்போ சரீரத்தில் இருக்கிறோம், இன்னும் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ 50 வருஷம் கழிச்சு சரீரத்துக்கு வெளியே இருப்போம். ஆனால் எங்கே தான் இருப்போம்? தேவ ராஜ்யத்துக்குள்ள நித்திய ஜீவனுக்குள்ள தான் நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசியாதவர்கள் அவங்க எங்கே இருக்கிறாங்க? தேவ ராஜ்யத்துக்குள்ள இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்திய ஜீவனுக்குள்ள இல்லை. அப்போ அவங்க இன்னும் நித்திய ஜீவனை என்ன பண்ணலை? பெற்றுக்கொள்ளலை. அவங்க எங்கே இருக்கிறாங்க? ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ அதனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது
விசுவாசிப்பதுனா ஜஸ்ட் இயேசு கடவுள் இயேசு கடவுள் சொல்றது மாத்திரம் அல்ல, இயேசு சொன்ன வார்த்தையின்படி என்ன பண்ணணும்? நடக்கணும். இயேசு சொன்ன வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் என்ன பண்ணணும்? எடுத்து சொல்லணும். அதுதான் விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தில் எது வரைக்கும் உறுதியாக இருக்கணும்? முடிவு பரியந்தம் உறுதியாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். திரும்ப சொல்கிறேன், இயேசுவே தெய்வம் என்று என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். இயேசு தெய்வமானால் அவருடைய வார்த்தைகளுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? எடுத்து சொல்லணும். இந்த விசுவாசத்தில் கடைசி வரை என்ன பண்ணணும்? உறுதியாக இருக்கணும். இவங்க தான் யாரு? விசுவாசிக்கிறவர்கள். அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. எப்போ? இயேசு வரும்போதா? இல்லை, இப்போவே அந்த நித்திய ஜீவனை இயேசு என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நமக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய அந்த திரியேக தேவனோடு யாரையும் இணைத்திருக்கிறார்? நம்மையும் இணைத்திருக்கிறார். எப்படி? அவர் நமக்குள்ளே வந்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே இப்போ நாம் யாரோடு இணைக்கப்பட்டு விட்டோம்? தேவனோடு, இயேசுவோடு இணைக்கப்பட்டு விட்டோம். நாம் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். நாம் நித்திய ஜீவனுக்குள்ள இருக்கிறோம். நாம் தேவனால் பிறந்தவர்களாயிருக்கிறோம். மறுபடியும் பிறந்தவர்களாயிருக்கிறோம். ஜலத்தினாலும் ஆவியினால் என்ன பண்ணியிருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. இதை தான் இந்த வேத வசனங்கள் நமக்கு என்ன பண்ணுகிறது? கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் நினைக்காதீங்க நித்திய ஜீவன் இதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய ஒன்று என்று நினைக்காதீங்க. தேவ ராஜ்யம் என்பது இதுக்கு அப்புறமா வரப்போகிற ஒன்று என்று நினைத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் நானும் ஏற்கனவே எங்கே இருக்கிறோம்? தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். தேவ ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. நாம் தேவ ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம். நாம் நித்திய ஜீவனை என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். எப்படி பெற்றிருக்கிறோம்னா மறுபடியும் பிறந்ததனாலே, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தபடியினாலே, இயேசுவை மெய்யான தெய்வமாக ஏற்றுக்கொண்டபடியினாலே, நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டபடியினாலே, நமக்கு தேவனோடு ஒரு நல்ல உறவு ஏற்பட்டபடியினாலே நாம் தேவனோடு என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம். நித்திய ஜீவனை என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். ராமேன் சொல்லலாமா? நம்மளாம் எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்யலாம்.